வணக்கம் மக்களே, நான் உங்கள் வினோத். கொடைக்கானலில் கடந்த ஒரு வாரமாக மழை பெஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். நேற்றுக்கு இன்றைக்கும் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்தது. அதாவது முந்தா நாள் வரைக்கும் கம்பேர் பண்ணும்போது நேற்றுக்கு இன்றைக்கும் பரவாயில்ல. இந்த ஆகஸ்ட் 14 நைட்டு திருவிழா அன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்தது. கிளைமேட்டு விடிய விடிய நல்லா இருந்தது. பகல் டைம்லேயும் கூட நல்லா இருந்தது. ரொம்ப ரெயின் கிடையாது. ஒரு 1 or 2 hour தான் நேற்று கூட ரெயின். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து ஒரு 2-3 hours மட்டும்தான் வெயில் அடித்தது. துணியெல்லாம் நாங்கள் துவைச்சி காய வச்சு 10 நாளைக்கு மேலே துணி காயாமல் வெயில் வர மாதிரி இருக்கும், காய போடுவோம். திரும்ப மழை மேகம் மூடி தூறல் வர ஆரம்பிச்சிடும், திரும்ப எடுத்து வீட்டுக்குள்ளே வச்சிரும். ஸோ இது ரொட்டீனாகவே எங்களுக்கு ஒரு எரிச்சலான வேலையாக இருக்குது. ஸோ பிளைன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல உங்களுடைய கிளைமேட்லாம். இங்கே இந்த மாதிரி தான் இருக்குது. துணி காய போட்டு இது பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரூம் ஃபுல்லாக ஈரவாடை, அது ஒரு மாதிரி ஸ்மெல்லு, மயக்கம் வர மாதிரியே ஒரு மயக்கம், ஒரு ஸ்மெல்லு வருது. இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்லாமல் கொஞ்சம் வெயில் அடித்தது, துணி காய போட்டோம். இருந்தாலும் நல்லா காயலை. திரும்ப மதியத்துக்கு மேலே அப்படியே மூடம் போட்டு மழை வர மாதிரியே தான் இருந்தது. லைட்டான அப்படியே ஒரு சாரல் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருந்தது. ஆனால் கரெக்டாக ஒரு 5 மணிக்கு ஆரம்பித்த மழை ஒரு 1 hour புழக்க மழை பெஞ்சிட்டு அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. அவ்வளோதான். இனி நைட்டு வந்தாலும் மழை வரும். நைட்டு மழை மிட் நைட்டில் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு மழையாக தான் இருந்தது. கொடைக்கானலில் பார்த்தீங்கன்னா வர்ற வழி போகிற வழியிலலாம் புது ஃபால்ஸ் எல்லாம் உருவாகியிருக்கு. ஏன்னா அந்த மழை ரொம்ப அதிகமான மழை பெய்கிறனால அந்த வழித்தடங்கள் புது இடங்கள், அந்த பாறையிலலாம் தண்ணி போன தடம் பூரா ஃபால்ஸ் மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது. சில்வர் ஃபால்ஸே கண்ணுங்கரேன்னு ஆயிடுச்சு. ஏன்னா அதனுடைய பியூர் வெயிட்டாகவே இல்லை. ஏன்னா எல்லா ஏரியாவிலையும் எல்லா ஹோட்டல் காட்டேஜ்லாம் இந்த வேஸ்ட்டு எல்லாமே ஓப்பன் பண்ணி விட்டுருவாங்க. எல்லாமே இந்த மழை டைமில் அடிச்சுட்டு வெளியே வருமா. ஸோ பார்க்கவே கண்ணுங்கரேன்னு வந்தது மழை தண்ணி. நல்ல தண்ணி சில்வர் ஃபால்ஸில் நிறைய தண்ணி போகுது. முந்தைய விட ரொம்ப ஜாஸ்தியாக போகுது. கீழேயுமே அந்த டம்டம் பாறையில் நீங்கள் அந்த எலிவால் அருவி பார்த்தீங்கன்னா தெரியும். அதுவும் கூட தண்ணி நிறையா போகிறனால தூரத்துலேருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்குது. கொடைக்கானலில் இந்த மாதிரி தான் இருக்குது கிளைமேட்டு. மற்றபடி வேறு எந்த இஷ்யூவும் கிடையாது. தாராளமாக வரலாம். அலர்ட்டு, அதாவது ரெட் அலர்ட், க்ரீன் அலர்ட் கொடுக்குற அளவுக்கு பெரிய மழை கொடைக்கானலில் கிடையாது. மீடியமான மழை தான். நீங்கள் வந்தாலும் என்ஜாய் பண்ணலாம். ஆஃப்டர்நூன் வரைக்கும் ரெயின் இல்லாமல் இருக்கும். ஆஃப்டர்நூனுக்கு மேலே தான் ஒரு 1 or 2 hour கொஞ்சம் மழை, இந்த ஒரு 2 days. மற்றபடி உங்களுடைய முழு அந்த சைட் சீயிங் பிளானையுமே கெடுக்கிற அளவுக்கு பெரிய மழையெல்லாம் 24 மணி நேரமும் பெய்யலை. உங்களுக்கு எந்த டிஸ்டர்பும் இருக்காது. நல்லாயிருக்கு. இந்த கிளைமேட்டு என்ஜாய் பண்ணலாம். அதேமாரி மிஸ்ட்டு மழை பெஞ்சு முடிஞ்சோடனே மிஸ்ட்டு கவர் ஆகிடுது. ரொம்ப அழகாக இருக்குது. இயர்லி மார்னிங்கும் கூட மிஸ்ட்டு இருக்குது. இந்த மிஸ்ட்டு பிரியர்களுக்கு இந்த கிளைமேட் நல்லா என்ஜாய் பண்ணலாம். அதேமாரி கம்மி விலையில் நம்மள்ட்ட ரூம்ஸ் காட்டேஜஸ் இருக்குது. உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரியான ரூம்ஸ் நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தகுந்த ரூம்ஸ் நம்மளால் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். நம்மள்ட்டையும் இருக்குது. ஸோ காண்டாக்ட் பண்ணுங்கள். டிராஃபிக் இன்றைக்கி ஹெவி டிராஃபிக் இருந்தது. நேற்றுக்கும் டிராஃபிக் தான். நேற்றுக்கு இன்னும் டிராஃபிக்னா அந்த சலைத் மாதா கோயில் திருவிழாஸ் அப்புறம் திரும்ப மூஞ்சிக்கல் வழியாக டவுனுக்கு போகிறனால டிராஃபிக் இருந்தது. இன்றைக்கி ரூம்ஸ் எல்லாம் ஃபுல்லானதுனால நேற்றுக்கு இந்த 3 நாளுமே ரூம்ஸ் ஃபுல்லு தான், மேக்ஸிமம் ஃபுல்லாகிடுது. அவுட்டர்லாம் எப்படின்னு தெரியல, நம்ம ஃபுல் ஆகிட்டு தான் இருக்குது டெய்லி. ஸோ இன்றைக்கும் டவுனில் ஹெவி ரஷ்ஷாக தான் இருந்தது. ரொம்ப மணிக்கணக்கில் ஒரு 1/2 hour 1 hour அந்த அளவுக்கு டக்குன்னு போலீஸ் கிளியர் பண்ணிடுறாங்க. வேறு எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது. வேறு ஏதாவது உங்களுக்கு தகவல் தேவைன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் வினோத். இன்னொரு புது வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பை, டாடா. சொல்லானது மரியா கடவுளிடமிருந்து பெற்ற ஒரு சிறப்பான சலுகையை நமக்கு சொல்லுது. ஆகவே இன்றைக்கு அந்த அன்னை